உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் தெரியுமா? ம்ஹும். ஞாபகம் இல்லை. வாட்? ஞாபகம் இல்லையா? அட்லீஸ்ட் டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் இருக்கா? ஆமா, அது இருக்கு. கொடுங்க, எழுதி தரட்டும். ம். நீங்களும் சிவாவும் ஒன்றா தானே ஜேர்னி பண்ணீங்க? ஆமா சார், நானும் சிவாவும் ஒன்னாதான் மலேசியால இருந்து வந்தோம். உங்கள் பாஸ்போர்ட்டை செக் பண்ணி உங்கள் ஜேர்னி லிஸ்ட் எடுத்துட்டா சிவாவை பற்றி தெரிஞ்சிடும். ஃபுட் தர சொல்லியிருக்கேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. பட் சிவா கிடைச்சிருவாருல்ல? கண்டிப்பாக கிடச்சிடுவாருமா. ஆ சார், பேப்பர் கொடுங்க. ம். ஃபுட்டு வரும். டோன்ட் வரிண்ணா, சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுங்க. ம். ஓகேவா? ம். சரி, சூப்பர். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்தது மோதிரத்தை தண்ணி குடத்துக்குள்ள போடுவோம். சரி. அதை போட்டதும் பொண்ணு மாப்பிள்ளை நீங்க 2 பேரும் அதை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும். அதுல யார் பலசாலின்னு பார்க்கணும். மோதிரத்தை எடுத்தா பலசாலியா? 2 பேரையும் சண்டை போட சொல்லுங்க, அப்ப தெரியும் யாரு பலசாலின்னு. சும்மா காமெடி பண்ணாதீங்க. அம்மாடி பவானி, பவானி, இதோ வரமா. என்ன ஜனனி, மோதி பார்த்துடலாமா? ஏய், என்னாச்சு? எதுவும் இல்லை. மோதிரத்தை எடுக்கலாமான்னு? பவானி சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாமா. வா வா, இங்க வை. வாமா வாமா, இங்க வை. அதான் எடுத்துட்டு வரல, ஏமா பறக்குறீங்க? கொண்டு வர வேணாமா? பேச்செல்லாம் நல்லா தான் பேசுவேன், வேலை செய்யணும்னா தான் கஷ்டம். டென்ஷன் ஆகாத. ஆமா, இதுல கலக்க மஞ்ச பொடி பூவெல்லாம் எங்க? இதோ எடுத்துட்டு வரமா. குடிந்தா. மாமா, என்னாச்சு? சொல்லிட்டேன், வந்துருவாரு. பொய் சொல்லலையே. ஐயோ, நான் என்னைக்கு பொய் சொல்லியிருக்கேன்? சாமி சத்தியமா. ஆயத் திறந்தாலே பொய் தான். ஏய் ஜனனி, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சரி, எதுக்கு இப்ப வரணும்? இப்ப வர வேண்டான்னு சொல்லுங்க, வர வேண்டான்னு சொல்லுங்க. எல்லாரும் நல்ல மூட்ல இருக்காங்க, நம்ம கெடுத்துட வேண்டாம் ப்ளீஸ். ஏன்? கண்டிப்பா அவன் வரணும். உங்களை கடத்தினது எல்லாருக்கும் தெரிஞ்சு பயந்துட போறாங்க. அன்னைக்கு மட்டும் நீ அங்க வரலன்னு வை, என்னை அவன் கொன்றுப்பான். இப்ப நான் இங்க இருந்திருக்கவும் மாட்டேன், நீ இப்படி மோதிரத்தை எடுக்க ரெடியா இருக்க முடியாது. நான் செத்து கிடந்திருப்பேன், நீ என் பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருப்பேன். என்ன பேசுறீங்க நீங்க? அதான உண்மை. வரட்டும், ராஜசேகர் மாமாவுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். என்ன உனக்கு பிரச்சனை? டேய் சிவா, நார்மலா இரு. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்டா. இந்த மோதிரத்தை நான் இதுல போடுறேன், நீங்க எடுக்கணும். ஓகே, எடுக்கலாமா? நான் ரெடி. என்ன?
சரி. இருங்க இருங்க இருங்க, நான் 1 2 3 சொல்றேன், அதுக்கப்புறம் எடுங்க. சரி. 1 2 3. ஏய், ஏய். ஜனனி எடு. எடு ஜனனி, நீ தான் எடுக்கணும். எடுண்ணா எடு. ஜனனி எடு எடுடா எடு. சீக்கிரம் எடு. ஏய் எடுண்ணா. நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? சேதுவ வர வேண்டாம்னு சொல்லுங்க. ஜனனி, இந்த மோதிரத்தை எடுத்து என்னை ஜெயிச்சிட்டா நான் அவனை வர வேணான்னு சொல்லிடுறேன். முடிஞ்சா எடுத்துப்பார். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சீக்கிரம் சீக்கிரம் எடு. ஐயா இங்க என்ன ஜனனி, நீயும் தோத்துட்ட, நானும் தோத்துட்டேன். அதனால சேது வந்துதான் ஆகும். மாமா ஏதாவது விளையாடலாமா? விளையாடலாமே. என்ன விளையாடலாம்? ஓடி பூச்சி விளையாடலாமா? ஓடி பிடிச்சி வேணாண்டா, ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும். வேற ஏதாவது சொல்லு. அப்ப கண்ணை கட்டி விளையாடலாமா? சவுண்ட்ஸ் குட். நல்லா இருக்கே. விளையாடலாம். சரி, யார் கண்ணை கட்டலாம்? வேற யாரு? அன்னிக்குதான். ஓ மாய். இல்ல, நான்லாம் வரல. இல்ல சிவா, நான் வரல சிவா. ஏன், என்னாச்சு? ஏய், நிலா ஏதோ ஆசைப்படுறா, ஜாலியா இருக்கும்ல. என்ன ஜனனி? இல்லம்மா, நிலா குட்டி ஜாலியா கண்ணாம்பூச்சி விளையாடலாம்னு சொல்றா, இவ வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏமா வேண்டான்னு சொல்ற? விளையாடு. ஐயோ இல்லத்த, ரொம்ப டயர்டா இருக்கு. ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ ரெஸ்ட் எல்லாம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு எடுத்துக்கோ. இப்ப அவ கூட விளையாடு. ஆமா சித்தி, நீங்களும் வரீங்களா? ஜாலியா இருக்கும். உனக்கு மத்தியானம் சாப்பாடு வேணாமா? நாங்க சமையல் பண்ணணும், நீங்க விளையாடுங்க. சரி போங்க. அத்தை, நீங்க வாங்க. நீங்க வரலையா? ஷோ, ஏற்கனவே எனக்கு தலைவலிக்குது, இதுல இது வேறயா? நீங்க விளையாடுங்க. போயிடுங்க போயிடுங்க, நீங்களாம் வரவே கூடாது. சரி, முதல்ல இந்த வரேன். சிவா, ஓகே, ஆர் யூ ரெடி? ஐயோ, சிவா நான் என்ன சொல்றேன். அதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. நீதான் ஓகே. கண்ண முடிக்க கண்ண முடிக்க கண்ண முடிக்க. கண்ணை திறக்கவே கூடாது. ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியக்கூடாது. அதான். ரெடியா? இது எவ்வளோன்னு சொல்லு. தெரியல. குட். அம்மா, அப்படியே 1 2 3. நிலா பாப்பா, டேய், இங்க என்னடா பண்ற? இருமா. ஜனனி
தரணி வந்தா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு. டேய், அவளுக்கு தான் கண்ணை கட்டி விட்டுருக்கீங்கல்ல, நீ அங்கேயே இருந்தாலும் தெரியாது. அதெல்லாம் உனக்கு புரியாதுமா, இருமா. எங்க இருக்கீங்க நிலா? என்ன ரிமோட் இது? எங்க இருக்கீங்க சிவா? சரி, பிரஸ் பண்ணி பாப்போம். மாமா, எங்க இருக்கீங்களா? அத்தை எங்க? போ, வேற எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கோ. போ போ போ. என் ஒய்ஃபோட தங்கச்சி தான் துளசி. எனக்கும் துளசிக்கும் காஞ்சிபுரம் கோயிலில் வச்சு கல்யாணம் நடந்தது. அப்போ எடுத்தது தான் இந்த ஃபோட்டோலாம். துளசியா?
டேய், இவ பேரு ஜனனி இல்ல? துளசி தான். இங்க இருக்கிறது ஜனனி இல்ல, என்னோட செகண்ட் ஒய்ஃப் துளசி. ஏய், என்ன சொல்ற சேது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவ மலேசியா ஜனனி தானே? நானும் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு இப்பதான் உண்மை தெரிஞ்சது. சிவா, சிவா எங்க இருக்கீங்க? சிவா, சிவா, அத்தை, நீங்களா? அவர் இங்க வந்தாரா? அவனாமா? அவன் இல்லம்மா, வரல. சரிங்க அத்தை. பாத்து மெதுவா மெதுவா போ. பாத்து. எங்க போனாரு? செல்லமணி. சரி சரி போ. சிவா, சிவா அவுட். எப்படிடா? எப்படி கண்டுபிடிச்ச? உங்க வாசனை எனக்கு தெரியாதா? அப்படியா? ஹலோ. என்ன? என்ன? நீங்க கண்டுபிடிச்சது போதும், வாங்க. யாராவது வந்துட்டாங்களா? கல்யாண வீடுனா பல பேர் வரதான் செய்வாங்க. அண்ணே, நீதான் அவுட். வா. வா. குடு. போனதே இல்லை. பின்ன எப்படி அவ பேசுனது மலாய்னு நினைச்ச? இனிமே நான் ஏமாற மாட்டேன். இங்க இருக்கிற ஜனனியை நான் யாருன்னு காட்டுறேன். தாசு, இந்த போட்டோஸ்லாம் நம்ம கார்ல போடு. இருங்க, எதுக்கு? அந்த போட்டோ வச்சுதான் நான்... திரும்பவும் முட்டாள்தனம் பண்ணாத. நமக்கு ஒரிஜினல் ஜனனி எப்படி இருப்பான்னு தெரியாது. சிவாவுக்கு ஞாபகம் வேற புட்டுக்குச்சு. இந்த போட்டோல இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்லிட்டா நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? மிரட்டி தான் பார்க்கணும். டேய், உன் மேல சிவா இப்ப கொலை வெறியில இருப்பான். கத்தி எடுத்து அப்படியே சொருகிட்டா என்ன பண்ணுவ? இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ணுவ? அப்படின்னா துளசி? டேய், இங்க பாரு, அவ செம்மையா நம்ம கிட்ட சிக்கிக்கிட்டா. உனக்கு உன் துளசி வேணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலை செய்யணும். ஜனனி உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் எதிரிதான். இந்த விஷயத்த நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சேதாரம் இல்லாம உன் துளசி உன் கூட வருவா. அதுக்கு நான் கேரண்டி. நீ இப்ப போ. என்ன பண்ண போறீங்க? அது ஜனனி இல்ல துளசின்னு எல்லாருக்கும் சொல்லலாம். சொல்லலாம். இங்க இருக்கிறது ஜனனி இல்ல துளசின்னு சொல்லிட்டா உன் கூட வந்து குப்பை கொட்டுவாளா? வரமாட்டால? ஆமா, வரமாட்டான். ஆனா அவளை மிரட்டி தான். டேய், மிரட்டினா அவ எப்படி உன் கூட வாழ்வா? உன் மேல ஏற்கனவே போலீஸ் கேஸ் வேற இருக்கு. போ, நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ இப்ப யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் சொல்றத மட்டும் செய். அந்த ஜனனி ஆஹா இல்ல, ஓன் துளசி உனக்கு கிடைப்பா. சரி, எனக்கு என் துளசி வேணும். அதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்.
அக்கா பெரிய அக்யூஸ்டா இருப்பா போல இருக்க. தாசு, நம்மள மாதிரி ஆட்கள் செய்யற கிரிமினல் வேலைக்கும் துளசி மாதிரி ஆட்கள் செய்யற கிரிமினல் வேலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க மத்தவங்களுக்கு நல்லதுதான் செய்வாங்க, நாம நம்ம நல்லதுக்காக செய்வோம். தாசு, இனிமேதான் நம்ம அடிச்சு ஆடணும். போட்டோஸ கார்ல வச்சுட்டு வா, போலாம். வா. பத்மா கொஞ்சம் இப்படி வா. இல்ல பரவாயில்ல. ஆமா, ரம்யா எங்க? அவ எதுக்கு? நீங்க போட்டோ எடுங்க.